2 ரகம் என்ன செய்யணும்? கையை ஒசத்தணும், குனியணும், வாயு ஒன்று சொல்லணும், அப்புறம் சைதா ஒன்றும் இன்னொன்று இதை ஓதணும்னு இருக்கிறது. 2 கலந்து எப்படி கரெக்டாக யாவும் வச்சுக்கிற முடியும்? ருக்கூவில் வேறு ருக்கூவில் ஓதணும், சைதாவில் வேறு சைதாவில் ஓதணும்னா அப்போ 2 கலக்கலன்னு அர்த்தம். 3 தடவை வேண்டாம், 3 தடவை தான் ஓதணும். அதை ஓதிக்கொண்டே எண்ணிக்கிட்டு இருக்கணும், ஓதவும் செய்யணும். சுப்ஹான ரப்பியல் அலீம்னு சொல்லிட்டு விட்டால் எப்படி முடிக்கணும்? 3 முடிக்கணும்ல, 3, 5, 7 சொல்லணும்னு சொன்னால் அப்போ அந்த கவனத்தை எதில் நம்பர்லையும் செலுத்த வேண்டியிருக்குது. சுப்ஹான ரப்பியல் ஆலாவில் மட்டும் செலுத்த மாட்டோம் நம்ம. இது 1, இப்போ 2 சொல்லிட்டோம், இப்போ 3 சொல்லிட்டோம், யாவும் வருதா இல்லையா? இவ்வளவும் வருது அதுக்குள்ள. அப்போ தொழுகையிடு அந்த விஷயமே என்ன காட்டுதுன்னு கேட்டால், இப்போ இருக்கிற இபாதத்திலே அல்லாஹ்வோட ஒன்றுவது அது ஒன்று தான். நோம்பில் ஒன்றுவதை விட, ஹஜ்ஜில் ஒன்றுவதை விட, வேறு எந்த தஸ்பீஹ் திக்ரில் ஒன்றுவதை விட அல்லாஹ்வோட முனாஜாத்து உரையாடல் செய்வது எது? இந்த இதில் எச்சி துப்புறலோடு ரசூல் அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் கிப்லாவில் நோக்கி எச்சி துப்பாதீங்க தொழுவும் போது. ஏன்? ஃபைன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவன் ரப்பிடத்தில் இறைவனிடத்தில் வந்து உரையாடுகிறான். இறைவன்கிட்ட ஒரு ஆள்கிட்ட உரையாடிட்டு இருக்கும்போது நேரம் மூஞ்சில் துப்புவியா? ஒரு ஆள்கிட்ட எதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னா தூண்டு துப்புவியா? அப்போ ரசூல் அப்படி உதாரணம் காட்டுறாங்க. நீ அல்லாட்ட கிப்லா போட்டு நிற்கும் பொழுது நீ யார்கிட்ட பேசுகிற? இப்போ அல்லாட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அல்லாவிடத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நேருக்கு நேரம் துப்புனேன்னு சொன்னால் அல்லாவை நோக்கி துப்புறதா ஆகுது. அதனால் தொழுகையில் அப்படி செய்யாதீங்கிறாங்க. அப்போ அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டால், தொழுகை என்பது தான் ஆன்மீகத்திலேயே மனிதன் ஒன்றக்கூடிய ஒரு இடம். தொழுவும்போது நம்ம திங்க மாட்டோம், தொழுவும்போது குடிக்க மாட்டோம், தொழுவும்போது வேறு எந்த உலகத்து செயலையும் செய்யவே மாட்டோம். அப்போ தொழுகும்போது பல விஷயங்களில் விலகி இருக்கிறோமே, இதுதான் ஒன்றுவதில் அதிகமான ஒரு காரியம் இதில் அடங்கி இருக்கிறது. அது தொழுதுட்டு இருக்கும்போது யாராவது வர பேசினா பதில் சொல்லுவோமா? தஸ்பீஹ் செய்யும்போது பதில் சொல்லிடுவோமே. சுப்ஹானல்லாஹ்ங்கிறீங்க, யாராவது சோமா இருக்கீங்களா? சோமா இருக்குங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் செஞ்சுருவோம். தொழுகையில் இப்படி செய்வோமா? அப்போ மனிதன் வந்து இருக்கிற இபாதத்தில், இஸ்லாத்தில் நமக்கு தந்திருக்கிற இபாதத்துகளில் அதிகமாக ஒன்றி போகிற ஒரே இபாதத்து இதுதான். அந்த ஒரு இபாதத்திலேயே அது கிடையாதுங்கிறாங்க. ஒரு இபாதத்திலேயே நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க பொய் சொல்கிற மாதிரி ஒன்றுவது என்பது நடக்காது. தொழுகையில் இல்லைன்னா வேற எங்கே ஒன்றுவதுங்கிறேன். அல்லாட்ட முனாஜாத்து பண்ணும்போது நேருக்கு நேர் அல்லாட்ட ரகசியமாக உரையாடல் செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒன்றுவது இவ்வளவுதான் முடியும் என்றால், தொழுகைக்கு வெளியில் உள்ளதில் என்ன அளவு ஒன்ற முடியும்? இதை நம்ம வந்து என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில ஆட்கள் வேகமாக ஓடி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேகமாக ஓடுறது வந்து முன்னாடி தொழுதாலும் தெரியும். எப்படி தெரியும்? அந்த சலசலப்பு தெரியும், ஒரு சத்தம் கேட்கும், ஒரு மாதிரி இறைச்செல்லாம் கேட்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு எது தெரியுது? இந்த ஆளுக்கு வேகமாக ஓடி வர்றாங்க ருக்கூவில் சேர்றதுக்காக வேண்டி. ருக்கூவில் சேர்ந்தால் தான் ரக்காத்து கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ரக்காத்து போயிருமேங்கிறதுக்காக வேண்டி அங்கே ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும்போது வேகமாக வர்றாங்க. வேகமாக வரும் பொழுது காலடி ஓசையை வைத்து அவங்களுக்குள்ள அந்த அசைவுகள் வைத்து முன்னாடி இருக்கிறவங்க என்னமோ நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ்.